இந்த உலகம் முழுக்க எத்தனையோ வித்தியாசமான மக்கள் பரவி இருந்தாலும், அதுல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பற்றி நம்முடைய வேதம் நெறைய விஷயங்கள தெளிவா சொல்லிக் குடுக்குது. அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு விசித்திரமான குடும்பம் ஒண்ணு யாருக்குமே தெரியாம வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப விசித்திரமானது. அந்த வாழ்க்கை முறை தேவன் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தோமா, கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை மெத்தட் தேவன் சொன்ன மாதிரி அவங்க அந்த மெத்தட ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. அவங்களாகவே இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள, இந்த கட்டளைகளுக்குள்ள ஒரு புது விதமான கட்டளைகள உருவாக்கி, அவங்க குடும்பம் வரைக்கும் அத ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இத தேவன் ஒரு சரியான காலத்துல எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, இது எவ்வளவு அற்புதமானது, மேன்மையானது அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். ஓகே. யார் அந்த குடும்பம்? அது என்ன சீக்ரெட்டான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். எரேமியா 35வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுல எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, தேவன் அவர்கிட்ட சொல்லுவார். நீ போய் ரேக்காபியர் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்த தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள அங்க உட்கார வை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே யூதா தேசத்துல இருக்கிற மற்ற பிரபுக்கள் ஃபேமிலியையும் மற்ற பொதுமக்களையும் கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு பக்கம் உட்கார வைக்க சொல்றாரு. இப்படி 2 பக்கத்துலயும் 2 விதமான மக்கள் இருக்கும்போது, அப்போ அந்த இடத்துல திராட்சை ரசத்தினால நிரப்பப்பட்ட குடங்கள், வைன் கிளாஸஸ் இதை கொண்டு வந்து நடுவுல வச்சு திராட்சை ரசத்தை எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி ரேக்காபியர் ஃபேமிலி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்படி எரேமியா சொல்லும்போது, திராட்சை ரசத்தை குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, எரேமியா சொன்ன இந்த வார்த்தையை ரேக்காபியர் ஃபேமிலியும் கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் யூத வம்சத்து பிரபுக்களும் யூதர்களும் அங்க உட்கார்ந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த ரேக்காபியர் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எரேமியா சொல்லுவாரு, இதை நான் சொல்லல, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, குடிங்க அப்படின்னு. அப்பயும் அவங்க திரும்ப சொல்லுவாங்க, நாங்க திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரதானமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில கட்டளைகளை நான் சொல்றேன். அதை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். அது என்னென்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் திராட்சை ரசத்தை நீ குடிக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தை நடக்கூடாது. திராட்சை தோட்டத்தை உருவாக்கி பராமரிச்சு அதை மெயின்டைன் பண்றது, அதை விலை கொடுத்து வாங்குற வேலையை நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவார். அப்புறம் நீ உனக்குன்னு சொந்தமா நிலத்தை வாங்கவே கூடாது. அப்புறம் நீ உனக்குன்னு நிலத்தை வாங்கியோ அதுல வீடுகளை கட்டலாம் அப்படின்னு நினைச்சு வீடுகளை கட்டக்கூடாது. இதுக்கப்புறம் நீ வயல்வெளிகளை வாங்கி கதிர்களை பயிரிட்டு அதுல இருந்து விளைச்சல் எடுத்து வாழலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்போ எப்படிதான் அவர் வாழணும்? ரேக்காபியர் ஆகிய நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கூடாரங்களை அமைச்சு அந்த கூடாரத்துல தான் இருக்கணும். சொந்தமான நிலத்துல வேலை செய்யாம வேற ஒருடைய நிலத்துல போய் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். எதுக்காக இந்த கட்டளைகளை இந்த யோனதாப் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்டளைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல நியாயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல எதுக்காக திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு? ஏன்னா திராட்சை ரசம் குடிச்சா ஒருத்தருடைய மன நிலைமை என்ன ஆகும்னா, மதி மயங்கி போகும். திராட்சை ரசம் குடிக்கிறவர் தன் நிலையை மறந்து தான் என்ன சொல்றோம், என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாம பேசுறதுக்கோ நடந்து கொள்றதுக்கோ, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய
சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ் புரியாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போதை ஒருத்தரை அவருடைய நிலைப்பாடு என்னன்றது அவருக்கு உணர்வே இல்லாம தள்ளிடும். அதனால எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, திராட்சை ரசத்தை இக்காரணம் கொண்டும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நிலத்தை வாங்கி வீடுகளை கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? வீடுகளை ஏன் கட்டக்கூடாது? வீடுகளை கட்டக்கூடாதுன்னு தேவன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? நீங்க இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எடுத்து படிக்கும்போது, ஒருத்தன் புதுசா வீடு கட்டியிருக்கிறான் அப்படின்னா அவன் யுத்தத்துக்கு போக வேண்டாம். அப்புறம் ஒருத்தன் புதுசா திருமணம் பண்ணியிருந்தா கூட அவன் யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வீடுகளை கட்டக்கூடாது, வீடு கட்டுறது ஆசீர்வாதமற்ற நிலைமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வீடுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதமா தான் எல்லாருமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த யோனதாப் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? ஏன்னா வீடு அப்படின்னு ஒண்ணு நம்ம கட்டிட்டோம், நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு எப்பவுமே அந்த வீட்டை சுற்றியே வரும். இந்த வீட்டை பாதுகாக்கிறதுலையும், இந்த வீட்டை பத்தி பெருமையா பேசுறதுலையும், இந்த வீட்டை இன்னும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுலையுமே தான் நம்ம கவனம் போயிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அந்த வீடை இன்னும் மேன்மையுள்ளதா மாத்துறதுக்கு தான் முயற்சி எடுப்போம். இதனாலதான் ரேகாபியர் குடும்பத்துக்கு வீடுகளை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி யோனதாப் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, திராட்சை தோட்டங்களை நடாதீங்க, வயல்வெளியை உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்? திராட்சை தோட்டத்தையோ வயல்வெளியையோ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே எல்லா சீசன்லையும் அதுல போய் அறுவடை பண்றதுலையும் அந்த தோட்டத்தை நல்லா பராமரிக்கிறதுலையும் இதுலயே தான் கவனம் போகும். திராட்சை தோட்டத்தை வச்சுட்டு அதுல இருக்கிற கனியை சாப்பிடாம இருக்க முடியுமா? அதை டேஸ்ட் பண்ணணும், அது நல்ல டேஸ்டா வந்திருக்கா, இப்படி எல்லாம் மனசு என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா அது பின்னாடியே போகும். அதை டேஸ்ட் பண்ண தோணும், அதனால போதை வரும். இதை நல்ல விலைக்கு விற்க முடியுமா, எங்க போனா நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு ஃபுல்லா பணத்தின் பின்னாடியும் இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு பின்னாடியுமே தான் போகும். அதனாலதான் இது எதையுமே நீங்க செய்யாதீங்க, நீங்க வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். கூடாரத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு? ஏன் அப்படின்னா இவங்க வாழ்ந்துட்டு இருந்த இந்த காலத்துல ராஜாக்கள் அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப சீர்கெட்டதா ஆக்கிக்கிட்டத இவரால நல்லா பார்க்க முடிஞ்சுது. தாவீதின் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ராஜாக்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஆகாப் ராஜாவுக்கு அப்புறம் யெகூ ராஜாவாக வந்த காலத்துல இந்த யோனதாப் இருக்கிறார். அப்போ இந்த ஆகாப் ராஜா அழிஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாப் ராஜாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தின் மேல அவருக்கு ஆசை வந்து அதை போலி சாட்சிகளை உருவாக்கி அந்த தோட்டத்தினுடைய ஓனரை கொலை பண்ணி அந்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டாரு. இதையெல்லாம் நல்லா பார்க்கிறார் இந்த யோனதாப். பார்க்கும்போது மனுஷங்களுடைய பொருளாசை, நில ஆசை, பிறருடைய பொருளை இச்சிக்கிறதுனால ராஜாவாகவே இருந்தா கூட அவங்க தேவனுடைய பிரமாணத்தை எப்படிலாம் மீறுறாங்க அப்படின்றத கண்கூடா பார்க்க முடியுது. அப்போ தேவனுடைய பிரமாணத்தை ஒரு ராஜா மீறி நடந்துட்டார் அப்படின்னா கட்டாயமா அந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல முடிவு வராது. அந்த ராஜாவை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த ராஜாவினுடைய துன்மார்க்கத்தினால எதிரி ராஜாக்கள் வந்து இந்த நாட்டை பிடிப்பாங்க, முற்றுகை போடுவாங்க, இந்த தேசத்தை ஜெயிப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் கட்டாயமா அடிமையாக அல்லது கொலை செய்யப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும்னா அதுக்கு ஒரே வழிதான், சொந்தமா வீடு இருக்கக்கூடாது, சொந்தமா நிலம் இருக்கக்கூடாது, தோட்டம் துறவு இப்படி ஏதாவது சொத்துக்களை வச்சுட்டு இருந்தா அது கூடவே நம்மளும் அதுக்காகவே அங்கிருந்து செத்து போயிடுவோம். அப்ப இது எதையுமே மெயின்டைன் பண்ணாம வெறும் கூடாரத்துல மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னு இருந்துட்டா எதிரின்னு ஒருத்தன் கொத்தளம் போட வரான், நம்ம தேசத்தை முற்றுகை போட வரான்னு தெரிஞ்சா உடனே அங்கிருந்து நம்ம ஓடி தப்பிக்க முடியும். அப்படித்தான் இந்த ரேகாபியருடைய ஃபேமிலி எருசலேம பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் வந்து முற்றுகை போடும்போது இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற ஒரு ஊருக்கு வந்துருவாங்க. அந்த ஊர்ல இவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறை
இஸ்ரேல் மக்களுக்குள்ள நான் கொடுத்த நியாயப்பிரமாணம், நான் கொடுத்த கட்டளைகளுக்குள்ள, அதுக்குள்ள அவங்களுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்னுடைய பிரமாணத்துக்குள்ளேயும் அவங்க தகப்பனுடைய பிரமாணத்துக்குள்ளேயும் வாழ்ந்து எதிரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. நான் பல வருஷமா உங்களுக்கு தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் உங்களுக்கு அனுப்பி என்னுடைய வார்த்தைகளை குறித்து பல முறை சொல்லியும் நீங்க அதை கீழ்ப்படியாம இன்னமும் முரட்டாட்டம் பண்றீங்க. ஆனா யோனதாப் அப்படிங்கிற இந்த ரேகாபியர் ஃபேமிலியில வந்த ஒரு நபர், இந்த ரேகாபியர் குடும்பத்தினுடைய தலைவன், அந்த தகப்பன் ஒரே ஒரு முறை தன் குடும்பத்துக்கு சொன்னதை இவங்க கிட்டத்தட்ட 300 வருஷங்களாக அந்த பாரம்பரியத்தை மீறாம நடக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது. இந்த பாபிலோன் ராஜாவின் மூலமாக இஸ்ரேல்ல நடக்க போற இந்த அழிவுல இந்த யோனதாப்பினுடைய குடும்பம் மட்டும் அழியாம பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுப்பார். அப்போ இந்த சம்பவத்தை படிக்கும்போது யார் இந்த ரேகாபியர் அப்படின்னு நம்மளுக்குள்ள கேள்வி வரும். இந்த ரேகாபியர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16 இதுல எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, கேனியர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை பத்தி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த கேனியர் யார் அப்படின்னா, மோசே அவருடைய மாமனார் எத்திரோ அவர் வாழ்ந்திருக்கிற ஒரு பகுதின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த கேனியர்கள் சாமுவேல் சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணின அந்த காலத்துல சவுலுக்கு தேவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அமலேக்கியர்களை போய் நீ காலி பண்ணணும், அவங்க எல்லாரையும் நீ அடிச்சு கொல்லணும்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுப்பாரு. பட் இந்த அசைன்மெண்ட்டை சவுல் கரெக்டா செஞ்சு முடிக்க மாட்டார். ஆனா அந்த அசைன்மெண்ட் செய்ய போகும்போது அந்த ஊர்ல இருந்த கேனியர்களை குறித்து அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். நீங்க எல்லாரும் என் முற்பிதாக்கள் எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்தப்ப அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நீங்க அவங்கள விசாரிச்சதுனால இப்போ நான் இந்த அமலேக்கியர்களை அடிச்சு கொல்ல போறேன். அப்படி நான் வரும்போது உங்க மேலேயும் எந்த ஒரு ஆபத்தும் என்னால வந்துடாதபடிக்கு நீங்க எல்லாரும் இங்கிருந்து உடனடியா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேனியர்களை காப்பாற்றுவார். இந்த கேனியர்கள் தான் யாரு, அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா 12 கோத்திரத்துக்கும் இஸ்ரேல் தேசத்தை, கானான் தேசத்தை பிரிச்சு கொடுக்கும்போது அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க தான் இந்த யூதர்களும் இந்த கேனியர்களும். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 12 இந்த வசனத்துல கூட நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, யூத தேசத்துக்கு யூதர்களுக்கு இந்த தேசத்துல பிரிச்சு கொடுக்கிற பகுதிகளில் இந்த ரேகாபியர் அப்படிங்கிற இந்த குடும்பம் இருக்கிறத, இந்த ரேகாப் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்திருக்கிற இந்த யூதர்களை குறிக்கும். அப்போ இவங்களுக்கு பேர் ரேகாபியர் அப்படின்னு இந்த பேர் வர்றதுக்கான காரணம் அவங்களுடைய ஊரை முன் வச்சு அந்த பேர் வருது. இதுல இந்த யூத சந்ததி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு விசித்திரமான பழக்கத்தை தேவனுக்கு பயந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. தேவன் இவங்கள இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள லேவியர்கள் மட்டும்தான் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா அவங்க தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்யறாங்க. ஆனா மற்ற 11 கோத்திரத்தில் இருக்கவங்களுக்கும் குடிக்கிறத பத்தி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா இந்த மனுஷன், நீங்க குடிச்சா அழிஞ்சு போயிருவீங்க, போதையில என்ன செய்றீங்கன்னு தெரியாம நடந்துப்பீங்கன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சு தன்னோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். இவர் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களை எந்த அளவுக்கு மாத்த போகுது, எந்த அளவுக்கு உயர்த்த போகுது, பாதுகாக்க போகுதுன்றது அவருக்கு தெரியாது. ஆனா ஏற்ற சமயத்துல ஒரு நாள் இந்த முழு ஊருக்கும் ஆபத்து வந்தப்ப இவருடைய இந்த ஆலோசனை அற்புதமாக அவங்க குடும்பத்தை பாதுகாத்திருக்குது. தேவனும் 300 இயர்ஸ் கழிச்சு இவங்களுடைய இந்த வாழ்க்கை முறையை ஹானர் பண்றாரு யூதர்கள் நடுவில். அப்போ இதுல இருந்து என்ன நம்ம பாடமா எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாம கூட இந்த வேதத்தை படிச்சு இதுல ஃபாலோ பண்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம காலத்துல நம்ம கண்ணெதிரில் இதுக்கான பிரதிபலன் தெரியல அப்படின்னாலும், இந்த வாழ்க்கை முறைக்கான ஒரு ஹானர், ஒரு அங்கீகாரம் தேவனுடைய சைட்ல இருந்து கிடைக்கும் போது முழு உலகமும் அதை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பார்க்கும். யார் இவங்க, எப்படி இந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்துக்குள்ள
தேவன் சொல்லி இருக்கிற இந்த சத்தியத்துக்குள்ள தேவனுடைய மைண்ட்ல இருக்கிற சொல்லப்படாத சத்தியங்களையும் நம்ம தேடி படிச்சு புரிஞ்சு அவருடைய ஆவியோடு கூட புரிஞ்சு நம்ம இதை கண்டுபிடிச்சு நடந்தோம் அப்படின்னா, இந்த ரேகாபியரை தேவன் ஹானர் பண்ண மாதிரி இந்த முழு உலகத்துக்கு முன்னாடியும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் ஹானர் பண்ணப்படக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.